வணக்கம். நம்ம தனிப்பட்ட விருப்பங்களை, நம்ம அடையாளத்தை எல்லாம் நமக்கும் மேலான ஒரு பெரிய விஷயத்துக்காக விட்டு கொடுக்கறது பத்தி எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு சுய அர்ப்பணிப்பு. இது நம்மளோட சின்ன இருப்ப இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய நோக்கத்தோட எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லித்தர ஒரு ஆழமான கருத்து. சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு சிந்தனைக்குமான ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளிய தினசரி தெய்வீக திரட்டு என்ற ஞானம் பொக்கிஷமா நிறைஞ்ச ஒரு நூல்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். சரணடைதல்னா இல்லாட்டி அர்ப்பணித்தல்னா உண்மையில என்ன அர்த்தம்? இது ஒரு பலவீனமா இல்ல எல்லை இல்லாத ஒரு வலிமையின் வெளிப்பாடா? சும்மா விட்டு கொடுத்துட்டு போறதா இல்ல அதுக்கும் மேல எல்லாச்சும் இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் மூல நூல் ரொம்பவே அழகான ஒரு உருவகத்தோட பதில் சொல்லுது. சுய அர்ப்பணிப்புங்கிற அந்த முழு கருத்தையும் கடலில் ஒரு துளிங்கிற இந்த சக்தி வாய்ந்த உருவகம் மூலமா நமக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. இந்த வரிகளோட அழகு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மழைத்துளி வானத்திலிருந்து கடல்ல விழும்போது அது அதோட தனித்தன்மையை இழந்து முழுசா கடலாகவே மாறிடுது. ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு துளி கடலா மாறுறது இழப்பா இல்ல ஆதாயமா? அது மாதிரிதான் சுய அர்ப்பணிப்போம். நம்மளோட தனிப்பட்ட நான்கிற உணர்வை ஒரு பெரிய நல்லதுக்காக எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாம மனப்பூர்வமா விட்டு கொடுக்கறது தான் இது. சரி, சுய அர்ப்பணிப்போட உண்மையான அர்த்தத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நேர் எதிரான சுயநலம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போதான் இந்த கருத்தோட ஆழம் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்போ இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் சுயநலம், அது ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கிற ஒரு செயல். அதுல தற்காலிகமா ஏதோ லாபம் கிடைக்கிற மாதிரி தோணலாம். ஆனா கடைசியில அது நம்மள ஒரே இடத்துல தேங்க வச்சு நம்ம வளர்ச்சியே தடுத்துடும். இன்னொரு பக்கம் சுய அர்ப்பணிப்பு, அது ஒரு பெரிய நல்லதுக்காக நம்மள நாமளே தன்னிச்சையா அர்ப்பணிக்கிறது. அப்படி செய்யும்போது நாம் அந்த பெரிய சக்தியோட ஒரு பகுதியாவே மாறி முடிவே இல்லாத ஒரு ஆற்றலை பெறுகிறோம். இந்த தத்துவம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சில சமயம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? அதனால இந்த நூல் இத ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தோட நமக்கு விளக்குது. ஆமா, சுய அர்ப்பணிப்புங்கிறது வெறும் வார்த்தைகள்ல அடங்கிடாது. அது ஒரு உணர்வு. அதை விளக்குறதுக்கு அதை விட ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் தேவை. இங்க ஒரு தாயோட தன்னலமற்ற அன்புதான் சுய அர்ப்பணிப்போட மிகச்சிறந்த உதாரணமா சொல்லப்படுது. இது இந்த சிக்கலான கருத்தை ரொம்ப சுலபமா நம்ம மனசுல பதிய வைக்கும். இந்த 3 படிநிலைகளை கொஞ்சம் கவனிங்க. முதப்படி, ஒரு தாய் தன் குழந்தைக்கு எல்லாத்தையும் தராங்க. அவங்க தூக்கம், நேரம், சக்தி எல்லாத்தையும். 2வது படி, இதுக்கு பதிலா அவங்க தனக்குன்னு எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. அது ஒரு தூய்மையான அன்பு. 3வது படி, இந்த தன்னலமற்ற அன்பு மூலமா அவங்க தாய்மைங்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைறாங்க. ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தன்னலமற்ற அர்ப்பணிப்புங்கிறது ஒரு இழப்பே கிடையாது. அது ஒரு விதமான ஆன்மீக பரிணாம வளர்ச்சி. தாய் குழந்தைங்கிற இந்த அழகான உதாரணத்திலிருந்து இப்போ இந்த உலகளாவிய ஆன்மீக கொள்கையோட பரந்த பார்வைக்கு போலாம் வாங்க. இது எப்படி நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்ததுன்னு பார்க்கலாம். இதுதாங்க இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக தன்னை அர்ப்பணிச்சு தாய்மையில ஒரு புது பரிமாணத்தை அடையறாங்களோ, அதே மாதிரி ஒருத்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கும்போது அவங்க தெய்வீகத்துல பரிணாம வளர்ச்சி அடையறாங்க. நம்ம தனிப்பட்ட ஆசைகளையும் நான்கிற அகங்காரத்தையும் தாண்டி ஒரு பெரிய நோக்கத்தோட இணையும் போதுதான் நாம உண்மையான ஆன்மீக வளர்ச்சியை அடையறோம். இது எவ்வளோ அழகான ஒரு இணைப்பு இல்லையா? கடைசியா சுவாமி விவேகானந்தரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட முடிப்போம். பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் உயிருடன் இருப்பதை விட இறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இது நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? சுயநலமா, தனக்காக மட்டுமே வாழறதா, இல்ல சுய அர்ப்பணிப்போட பிறருக்காகவும் ஒரு பெரிய நோக்கத்துக்காகவும் வாழறதா? இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உண்மையிலேயே உயிருடன் இருப்பதுனா என்ன? உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழ விரும்புறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.